வீரப்பா அவர்கள் வாழ்ந்த இடத்தையும் பார்த்தோம், வாழ்ந்த காடு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவர் கொண்டு போய் ஒரு இடத்துல நிம்மதியாக உறங்க வச்ச இடத்தையும் போய் பார்த்துட்டு வந்தோம், மூலக்காடு. அதுவும் உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. இப்போ மூணாவது எங்கே வந்திருக்கோன்னா, அவர் பிறந்து வளர்ந்த இடத்த பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். அப்பா அம்மா வாழ்ந்தது, அவரு வாழ்ந்தது, அவர் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டது, இதெல்லாம் இருக்கிற ஒரே இடம் இது மட்டும்தான். அப்புறம் அவர் வாழ்ந்ததும் இல்லாமல் அவர் மக்களுக்காக ஒரு கோயிலும் கட்டி கொடுத்துருக்காரு. எல்லாம் பராமரிப்பு இல்லாமல் இந்த முள் செடி அது இதுவும் முளைஞ்சிட்டு. ஆனால் இந்த கோயிலுக்கு மட்டும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அப்பப்போ மக்கள் வந்துட்டு எதையும் மறக்கக்கூடாதுன்ட்டு பொங்கல் வச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு கிணறு இங்கே தான் பக்கத்தில் இருக்குது. அந்த கிணத்துலேயும் தண்ணி அந்த காலத்துலேயே மோட்டர்லாம் வச்சுட்டு இதெல்லாம் பாருங்கள், வாய்க்கால் போகுது, வாய்க்கால் வச்சு அவரெல்லாம் நிம்மதியாக விவசாயம் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக இருந்திருக்காங்கன்னு வைங்க. அவரோட பேர் அந்த கல்வெட்டில் எழுதி தான் வச்சுருக்காங்க, அது அவர் கட்டின கோயிலுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட வீடு என்ன நிலைமையில் இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துடலாம். அதையும் வெறும் கல்லுக்கல்லாக இருந்திருக்கான். என்னடா இவன் வீட்டை காட்டுறேன்னு சொல்லிட்டு கல்லை கொண்டு போய் காட்டியிருக்கானேன்னு நினைக்கலாம். ஆனால் அது கல் கிடையாது, அவரோட பழைய வீடு தான் அது. அதாவது மக்கள்கிட்ட நாங்கள் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்கெல்லாம் இடிஞ்சு போன ஒரு வீடு மாதிரி கிடக்கும் பாருப்பா, அதுதான் அவர் வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த வீடு தான் நாங்கள் காட்டினோம். அதாவது அவர் கட்டின கோயிலோட வருஷமே பார்த்திங்கன்னா 1979 கட்டியிருக்காரு. ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க அப்பா என்ன வயசில் கட்டியிருப்பாங்க. அந்த வீடு தான் அந்த நிலைமையில் இருக்குது. இப்போ இந்த கிணறு, இந்த கோயில், இந்த வீரப்பனோட நிலம்லாம் பார்த்து இல்லைங்களா? இப்போ இந்த வீரப்பனோட வீடு பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி தான் இருந்துச்சா, இல்லை முதல்ல இடிச்சிட்டாங்களா, இல்லை எப்படி? இருந்து அவர் அலங்காடு போன அப்பயே இடிச்சிட்டாங்களா? போலீஸ் ரைடு வந்து அப்பயே ஓ ஓகே. அப்போ அழிஞ்சுட்டாங்க. அவர் இறந்ததுக்கு அப்படி இல்லை, அவர் காட்டுக்கு போன உடனே இதாகிடுச்சு. தான் அவங்க அம்மா இருந்தாங்க இல்லைங்க, அவங்க அம்மாலாம் இருந்தாலும் இங்கே கொடுக்கல. பார்த்தா பையன் எங்கே போனால் என்னன்ட்டு கடுபிடி ஓவர அடிதடி இதெல்லாம் போலீஸ் பஞ்சாயத்து, அதனால் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ இடிஞ்சது தான் இதெல்லாம். இந்த கிணறு வந்து ஊர் மக்கள் இங்கே இருக்கிறவங்க, புதூருங்கிறது கிராமம், அதுக்கு தான் இந்த கிணத்துலேருந்து தான் தண்ணியாக போகுது அவங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இன்னும் இது போலீஸ் பஞ்சாயத்து இன்னும் முடியல, இன்னும் அனுமதி கிடைக்கல. இது அவங்க கிணறு, ஊர் மக்கள் பூரா இதில் தான் தண்ணியே, இங்கே தான் தண்ணி போகுது எல்லாத்துக்குமே. சரி. இதே ஊர் தான். இப்போ நீங்கள் வீரப்பனோட ஊர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் இருக்க ஊர் இந்த ஏரியா ரெண்டுமே பக்கத்து, ஏன்னா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் கரெக்டுங்களா? ஊர் மக்கள் வந்து பூரா தண்ணி இதில் தான் குடிக்கிறாங்க. இதுதான் குடிநீர் ஊர் மக்களுக்கு பூரா. சூப்பர்மா. இங்கிருந்து தான் தண்ணி போகுது. ஒரு ஊருக்கே குடிநீர் இதுதான். ஆமாம், இங்கிருந்து தான் தண்ணி போகுது, வேறெல்லாம் தண்ணி எங்கேயும் இல்லை. பாருங்க, இங்கிருந்து பைப்பில் பாருங்க, இங்கிருந்து தான் தண்ணி. சூப்பர்மா. இதுதான் ஊர் மக்களுக்கு வந்து இங்கே தான் தண்ணி. சூப்பர்மா. அதான் உங்கள் கிணறும் பார்த்தோம், அந்த கிணத்துல இருக்கிற தண்ணிலாம் உங்களோடது. அந்த கிணறு தான் எல்லாம் வாழ்ந்தவர் கோயில் கட்டினா அப்படி, தனிப்பட்ட முறையாக கட்டினா அப்படி எல்லாம். அந்த கோயில் கட்டும் போதெல்லாம் இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லைங்க. கோயில் கட்டும்போது பிரச்சனை இல்லைங்க, இடையில வந்து பிரச்சனை, அதுலேருந்து பெரிய பெரிய பிரச்சனை தான் பெருசாக மாறணும். ஆனால் கோயில் கட்டும் போதெல்லாம் அவ்வளோ பிரச்சனை இல்லைங்க. கோயில் கட்டும் போதெல்லாம் இந்த கோயில் கட்டும் போது இருந்தே இந்த ஊர் புதூரங்கிற ஊருக்கு வந்து இங்கே தான் தண்ணி, இந்த கிணத்துல தான் வந்து எடுத்துகிட்டு போவோம். இப்பயும் வந்து இப்போ தண்ணி போரில் தண்ணி இல்லாதனால இப்போ இந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி அங்கே போகுது. சரி. வீரப்ப கிணத்துலேருந்து தான் தண்ணி போகுது.
ஓகேண்ணா. இப்போ அந்த கோயில் இருக்கு இல்லைங்களா, அது அவர் காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கட்டினாரா இல்லை காட்டுக்கு போயிட்டு? இல்லை காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கட்டினது. ஓ, முன்னாடியே கட்டிட்டாரு. முன்னாடி கட்டின பிற்பாடு இந்த கோயில் கட்டி எல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கு மேலே பிரச்சனை ஆரம்பிச்சு தான் அவர் காட்டுக்கு போனது. கோயில் கட்டும் போதெல்லாம் அவர் காட்டுக்கு போகல. சூப்பர்ண்ணா. கோயில் எல்லாம் ஓப்பன் ஆகி அதுக்கு மேலே 1 வருஷம் கழிச்சு தான் அவர் காட்டுக்கு போனார். ஓ, அவர் காட்டுக்கு முன்னாடி செயலில் இருந்த அப்புறம் தான் அவர் காட்டுக்கு போனார். சொந்த காசு போட்டு கட்டியிருக்காரு, உழைச்ச காசு. அவரு சொந்த கோயிலும் அவரு கட்டினது, உழைச்ச காசுல கட்டியிருக்காரு. மற்றவங்க யாரும் கட்டலாம். அவருதே அவர் பேர் பாருங்க இருக்கு, வீரப்பன் தான் இருக்கும், யார் பேரும் இருக்காது. அவரே சொந்தமாக கட்டினது. சூப்பர். கோயிலுன்ட்டு பெருமா கோயில் அவரே கட்டினது. சூப்பர்ண்ணா. இப்போ இந்த கோயில் நிலம் அவரோட தான். இது எல்லாமே அவரோட தாங்க. இங்கேருந்து அது வரைக்கும் இது ஒரு 10-12 ஏக்கர் அவருக்கு தான். அது கட்டி அந்த பள்ளத்தை கட்டி இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போனால் அதுலேருந்து இப்படி போகிற நெட்டு அவங்களுக்கு தான். ஆனால் காடு தான், தோட்டங்காடு. அப்போ அந்த கடுபுடியில் இதானதான் இந்த மாதிரி இதாகிடுச்சு. பராமரிப்பு இல்லாமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த முள்ளு செடியில் பிடிங்க ஒரு 10 வருஷம் இருக்குமாண்ணா? முள்ளு செடி அவர் இறந்த பிற்பாடு ஒரு 2 வருஷம் கழிச்சு கேஸ் வந்துச்சு, பிடுங்கினாங்க. மறுக்கா இன்னும் கேஸ் முடியலன்ட்டு கவர்மெண்ட் தடை பண்ணி கர்நாடகா கவர்மெண்ட் நிறுத்தி வச்சு இன்னும் கேஸ் இன்னும் முடியல. இந்த லேண்டு இன்னும் யாருக்கு சொந்தம் இல்லை, யாருக்கு இன்னும் சொந்தம் இல்லாமல் கவர்மெண்ட் சார்பில் இருக்குது. ஆனால் சொந்தம் அவங்களுக்கு தான் ஆகும். எப்போ ஆகுதோ தெரியல. கேஸ் இதாச்சமா அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஒரு பண்ண வீடு. ஆஹா, அது ஃபுல்லாக ஒரு காடா? அது ஃபுல்லாக ஒரு காடு. ஓ, ஓகே. இது இப்போ பங்குல இருக்குது. பங்கா? ஆஹா. பங்கு பிரித்து இதை மட்டும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அதை விவசாயம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் அவரோட பண்ணை வீடு. ஆக்சுவலி அதை பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போலீஸோட ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க. இப்போ அடுத்து நாங்கள் அதை தான் பார்க்க போகிறோம், காட்ட போகிறோம். போலீஸோட கோயில். ஆமாம், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கட்டி கொடுத்த இந்த ஊருக்கு மக்களுக்காக கட்டி கொடுத்த ஒரு கோயில் இருக்குது. அதை நம்ம பார்க்க போகலாம். தலையை வச்சிருக்காங்களே கோயிலில், அந்த கோயில் அவர் என்ன பண்ணார் ஊர் மக்களுக்காக? ஏன் அவர் போட்டோ கூட வச்சிருக்காங்க, நான் பார்த்தேன் இப்போ போய். ஏன் அப்படி வச்சிருக்காங்க? நல்லதான் பண்ணாப்படியப்பா, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கும் பண்ணாங்க, ஜனத்துங்களுக்கும் நல்லது பண்ணாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடியும் செலவு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல ஆஃபீஸருங்க. நல்ல ஆஃபீஸ், ரொம்ப ரொம்ப நல்ல நல்லா பேசுறாங்க. அந்த ஆஃபீஸர் கொண்டுட்டு போய் செய்யாத இருந்தால் அவங்க குடும்பம்